தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து அந்த கட்சியை தொடங்கின அப்பவே வந்து ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிட்டாரு. எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொன்னதோட மட்டும் இல்லாம அந்த பாதையில இப்ப வரைக்கும் கரெக்டா பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. எப்படின்னா திமுகவையும் பாஜகவையும் வந்து அவங்களோட தவறுகளையும் அவங்களோட அயோக்கியத்தனங்களையும் வந்து கரெக்டா அம்பலப்படுத்தி பேசிட்டு இருக்காரு, அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா விஜய்க்கு வந்து நேரடியா பதில் சொல்றதுக்கு வந்து திமுகவுக்கு வந்து விருப்பம் இல்லை. இது வந்து அவங்களோட ஈகோ. ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சவர்லாம் எங்களை விமர்சனம் பண்ணுவாரு, எங்களை எதிர்த்து அரசியல் பண்ணுவாரு, அவருக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு ஈகோல வந்து அவங்க பதில் சொல்லாம இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பதிலா சீமான் வந்து விஜய் மேல வந்து விமர்சனம்ங்கிற பேர்ல வன்மத்தை கக்கிட்டு இருக்கிறாரு. சீமான் வந்து எப்படியாவது அரசியல் பண்ணணுங்கிறதுக்காக குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா இதுக்குள்ளதான் வந்து திமுகவோட ஒரு நரி தந்திரம் இருக்கு. அது என்னன்னா திமுக வந்து விஜயோட கவனத்தை சீமான் மூலமா சீமான் பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறதா அந்த நரித்தந்திரம். இந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட் தான் திமுக வந்து சீமானுக்கு கொடுத்துருக்கு. அதனாலதான் சீமான் வந்து சும்மா விஜயவே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறான். எப்படியாவது விஜய் வந்து சீமானை எதிர்த்து பேசணும், சீமானை எதிர்த்து அரசியல் பண்ணணும், அதன் மூலமா விஜய் சீமான் சண்டையை உருவாக்கி விட்டுட்டு திமுக வந்து அவங்க அவங்க வழியில தொந்தரவு இல்லாம போய்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அந்த நரி தந்திரத்துக்காகத்தான் சீமான் வந்து விஜயை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்காரு. இந்த நரித்தந்திரத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் விஜய் வந்து 2வது மாநில மதுரை மாநாட்டுல வந்து தெளிவா சொன்னாரு, சிங்கம் செத்ததா சாப்பிடாது அப்படிங்கிற ஒரே லைன்ல சீமானுக்கு வந்து பதில் சொல்லிட்டாரு. ஆனாலும் இருந்தாலும் விடாம சீமான் வந்து அவங்க திமுக வாங்கின பேமெண்ட்டுக்காக வாங்கின கூலிக்காக அவரோட அந்த புரோக்கர் அரசியலை வந்து திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஆனா இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஏன்னா விஜய்க்கு கூடுற கூட்டத்தை பார்த்து திமுக வந்து அச்சத்துல உறைஞ்சு போய் இருக்காங்க. கடைசியா திருச்சியில நடந்த பிரச்சார கூட்டத்துக்கு வந்த கூட்டத்தை பார்த்து இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அமைச்சர்கள் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, பதில் சொல்லியிருக்காங்க. அதனால இனி வரும் காலங்கள்ல உங்களால விஜயவோ இல்ல அவரோட தமிழக வெற்றி கழகம் கட்சியவோ தவிர்த்துட்டு அரசியலே பண்ண முடியாது.